தேர்தல் என்று வந்துவிட்டால் ஒரு கை பார்த்து விடுவார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. கட்சி ஆனாலும் சரி, ஆட்சி ஆனாலும் சரி, தன் விரல் நுனியில் எல்லா விவரங்களையும் வைத்திருப்பார். யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து வைத்திருப்பார். தேர்தல் தேதி அறிவித்தவுடன் வேட்பாளரை அறிவிப்பதில் முதல் ஆள் ஜெயலலிதாவாகத்தான் இருக்கும். அது எந்தவித தேர்தலாக இருந்தாலும் சரி. வேட்பாளராக யாரை நிறுத்தலாம் என்பது குறித்து உளவுத்துறை மூலமாக ஒரு தனி அறிக்கை தயார் பண்ண கூறுவார். நாலா பக்கமும் சம்பந்தப்பட்டவர்களின் விவரங்களை சேகரிப்பார். இதுபோக கட்சி ரீதியாக ஆலோசனையும் நடத்தி விரைவாகவும் எளிதாகவும் வேட்பாளர் பெயரை அறிவித்து விடுவார். அவர் எடுத்த முடிவில் பெருமளவில் மாற்றமும் திருத்தமும் இருக்காது. அந்த அளவுக்கு இறுதியாக உறுதியாக அந்த தேர்வு என்பது இருக்கும். ஆனால் அவர் வழிவந்த இப்போது நடக்கும் ஆட்சியில் எதற்காக இத்தனை குழப்பம் என்று தெரியவில்லை. தொகுதி காலியாக உள்ளது என்று அறிவிக்கப்பட்டு இத்தனை மாதங்கள் ஆகியும் ஒரு வேட்பாளரை முன்கூட்டியே தீர்மானித்து வைக்காதது கட்சியின் பலவீனத்தை தான் காட்டுகிறது. துணிந்து முடிவெடுக்க முடியாத தெளிவின்மையைத்தான் சுட்டி காட்டுகிறது. கட்சி ஆரம்பித்து ஒரு வருடமான டிடிவி தினகரனே துணிந்து வேட்பாளரை அறிவிக்கும் போது பாரம்பரிய கட்சி, அதுவும் ஆளும் கட்சி இப்படி வேட்பாளரை அறிவிக்க தயங்குவது அதிமுக தொண்டர்களுக்கே வருத்தமாக உள்ளதாக கூறப்படுகிறது. உண்மையில் சிக்கல் என்னவென்றால், தமிழகத்தில் அதிமுகவையும் அதன் ஆட்சியையும் நிழலாக இருந்து நடத்தி வந்தது சசிகலா குடும்பத்தினர்தான். இதை அனைவரும் அறிவர். அதிலும் தஞ்சை தரணியில் இவர்களது குடும்பத்தை தாண்டி வேறு யாரும் இருந்ததில்லை. இதுவும் கூட திருவாரூர் வேட்பாளரை அதிமுக இறுதி செய்ய முடியாமல் தவிக்க முக்கியமாக காரணமாக கருதப்படுகிறது.